சிவபுராணம் பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. இருங்க அப்படியே ஜூம் பண்ணுறேன், எதில் எடுக்கிறேன்னு பாருங்க. ஓகேயா, மங்களா திருதா இஸ் ஓகே. இட்ஸ் a new iPhone, it's iPhone 16 Pro that we have got. சிவபுராணம் வந்து அப்படி vlogs எலிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கு. சும்மா இந்த தெருவை கண்டுபிடிச்சி இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்றதுக்காக இங்கேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். ஆஹா, லைக்கிங் இட். நன்றி. ஹலோ ஐடா, எப்படி இருக்க? சும்மா மச்சான். ஃபுல் ஃபோனா? ஆமாம். ஈஹார்ஸ்ன்ற இடத்துக்கு வந்திருக்கேன், கோடம்பாக்கம்ல. ஸோ சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. புதுசாக ஐஃபோன் எடுத்துகிட்டு கேஸ் போடலாம் எப்படி, டெம்பர்ட் கிளாஸ் போடலாம் எப்படி, பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா? அதனால ஸ்பென்சர் வந்திருக்கேன். செகண்ட் ஃப்ளோர் தாண்டி தேர்ட் ஃப்ளோர் வந்தால் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஸ்பென்சருக்குள்ளே வந்தது இல்லை இந்த கார் பார்க்கிங்லாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய கார் பார்க்கிங் தான் ஃபுல்லாகவே. பார்த்தேன். பேசிக்கலி எலிஸ் ரோடு கிட்டே வந்திருக்கேன். அங்கேருந்து ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பட் அந்த கேப்பில் இவங்க பிராண்டிங் பண்ணுவோம். பூனம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாதாம் மில்க் பிராண்டு. ஆனால் இவன் வந்து பெருசாக எதுவுமே மாற்றாமல் சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்டு இருக்க அதே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதாம் ட்ரிங்காக நான் பூனமை கருதுகிறேன். அங்கேயும் இங்கேயும் தேடி நாம் வந்து சேர்ந்திருக்கும் இடம் இஸ் ரிச்சி ஸ்ட்ரீட். மணி 7:49. நான் இன்னும் இங்கே தான் சுற்றின்னு இருக்கேன். செம்ம டயர்டாயிடுச்சு. இதுவும் வெற்றிகரமாக அட்லீஸ்ட் ஒரு 3 பொருள் வச்சுருக்கேன் இன்னைக்கு. அந்த கேமராவை ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனே ஆக்சுவலாக செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்டராக தான் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதில் நான் விளாக் பண்ணியிருக்கேன். அண்டு ஐ திங்க் டீசெண்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு நைட்டில் கண்ணு தெரியலன்ற ப்ராப்ளம் மோஸ்ட்டாக இந்த ஃபோனுக்கு இருக்காதுன்றதையும் நான் நம்புகிறேன். ஒரு 2017 நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்போ ஒரு பிரிட்ஜில் திடீர்னு வண்டியிலேருந்து நிப்பாட்டி கேமரா எடுத்து நான் பார்த்து பேசியிருப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் எனக்கு இப்போயுமே ஃபீல் ஆகுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சா பேசலாம், அதனால ஒரு சின்ன தயக்கம் கூச்சம் அதெல்லாம் வரத்தான் செய்யுது. அது ஏன்னு தெரில. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம கோப்ரோ கண்ணு பார்த்து பேச தெரியும். இங்கே நான் கண்ணு பார்த்து பேசுறதுக்கு இந்த புள்ளி ஒன்று இருக்குது. அந்த புள்ளியை பார்த்து பேசினா தான் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே ஸ்க்ரீனை பார்த்து பேசுறதுக்கு தான் வருது, விச் மீன்ஸ் ஐ பாயிண்ட் மிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் இனிமேல் ட்ரெயின் பண்ணிப்பேன். இது ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம தொடர்ந்து கண்டென்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுற மக்களே. அண்டு இப்போ வரைக்கும் நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து கிரியேட்டர் எக்கானமிக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. யூடியூபராக இருக்கணும் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு ரூலே ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்த சொல்லணும் வீடியோ முடிக்கும் போது. அதுதான் ஒரே கூச்சமாக இருக்குது எனக்கு, சொல்கிறதுக்கே வாய் வர மாட்டேங்குது. நீங்களே புரிஞ்சு பண்ணிருக்க மக்களே. கீழே போடுறேன், இதோ இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, பார்த்து பண்ணி விடுங்க. சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.